ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த சிலுவையின் பாடுகளை அனுபவிப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அழகாக எழுதுவார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நம்ம மறிச்சு போய் கிடந்தோம். எதில் மறிச்சு போய் கிடந்தோம்? அக்கிரமத்தில், பாவத்தில், பலவிதமான காரியத்தில் நம்ம மறிச்சு போய் கிடந்தோம். அதற்காக தான் இந்த 2 வெள்ளாட்டுக்கடா, அந்த 2 வெள்ளாட்டுக்கடா செய்த அந்த காரியத்தை ஆண்டவர் தாமே ஒருவராக அவர் செய்து முடிக்கிறார். ஒருவராக அவர் செய்து ஒரே தரம் அவர் செய்து முடிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த போக்காடினுடைய நிலைமை நம்ம நினச்சி பார்க்கலாமா? அந்த போக்காடு அப்படியே வனாந்தரத்தில் விடப்படுகிறதுக்கு உணவு இல்லை. வனாந்தரத்தில் உணவு இருக்குமா? இருக்காது. ஒருவேளை ஏதோ அங்கே இருக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு அது ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வனாந்தரத்தில் சில காரியங்கள் இருக்குது, அதற்கு பாதுகாப்பு இல்லை. ஆடு அப்படிங்கிறது ஒரு பலவீனமான ஒரு 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 மிருக ஜீவன் தான். அதுக்கு எப்படி இருக்கும்? அது வீட்டில் வைத்து பாதுகாத்து வளர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு அப்படி தான் ஆண்டவர் நமக்காக வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார், வனாந்தரத்திலே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று கேட்டது போல நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே இப்படியாக இருக்கிறது. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கிறது உண்மை. ஆண்டவர் நம்மை மன்னித்தார், சிலுவையிலே நமக்காக மரித்தார். இந்த காரியத்தை அப்படியே நம்ம பார்த்து கொண்டு போகிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லேவியர் ஆகமத்தின் நிழல் இங்கே நிறைவேறுகிறது. என்ன வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இது வசனத்தில் இருக்குதா அப்படின்னா, இது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:1. யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 2:1. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். அப்ப நம்ம எதுல மரிச்சு போயிருந்தோம்? பாவத்தில் மட்டும் இல்லை, அக்கிரமங்களினாலும். அந்த அக்கிரமங்களை அந்த ஆட்டுக்கடா சுமக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதே போல் 5வது வசனத்தையும் படிங்க சிஸ்டர். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப ரட்சிப்பு நமக்கு எப்படி வருகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிச்சு போயிருந்த நம்ம ஆண்டவர் அப்படியே நம்மை உயிரோடு எழுப்புகிறார். கிருபையினாலே கிடைத்த ரட்சிப்பு ஏதோ சாதாரணமாக கிடைத்த ரட்சிப்பு அல்ல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷம் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. வருஷம் பிரதான ஆசாரியனுக்கு கஷ்டம். பிரதான ஆசாரியன் முதல்ல என்ன பண்ணணும்? தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் ஒரு காளை எடுத்து அந்த காளையை என்ன பண்ணணும்? அதெல்லாம் பண்ணி அந்த என்னென்ன காரியங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவை மேலே சீட்டு போட்டு அதில் ஒரு வெள்ளாட்டுக்கடாவை கர்த்தருக்கென்று பண்ணி இன்னொரு வெள்ளாட்டுக்கடா மேலே 2 கைகளையும் வச்சு இந்த ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி கூறி எல்லாம் செஞ்சு அந்த வெள்ளாட்டுக்கடா ஒரு பாவமே செய்யாத ஒரு மிருக ஜீவன். அதற்கு ஆவி கிடையாது. அதாவது அதற்கு ஆவி என்கிறது என்னென்னா உயிர் அதற்கு இருக்கிறது, சரீரம் அதற்கு இருக்கிறது, ஆனால் ஆத்மா கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். 3 நிலைகளிலே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் அங்கே அதனால என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை அந்த காரியம் முடியறது இல்லை. அந்த காரியம் வருஷம் அடுத்த வருஷம் பிறக்குது. அதே போல் 7வது மாதம் 10வது தேதி இன்னொரு 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வாங்க. அது ஒன்று கர்த்தருக்கென்று தகனிக்கப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது, பாவ நிவாரண பலியாக. இன்னொன்று போக்காடாக வனாந்தரத்தில் விடப்படுகிறது. இந்த காரியங்கள் தொடர்ந்து கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த காலம் நிறைவேறின போது என்கிற அந்த வார்த்தை வர்ற வரைக்கும், ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் அந்த நிழல் நடக்கிறது. அது ஒரு நிழலாட்டம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மேசியாவாக வெளிப்பட்ட போது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே ஊறிப்போன யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன நீ தேவன் பக்கத்தில் உட்காருவியா? இவன் தேவதூசரம் சொல்லுகிறான் அப்படின்னு வஸ்திரங்களை கிழித்து கொள்வாங்க. நீ தேவகுமாரனா? நீ தான் மேசியாவா? அதனால தான் அவங்க சொல்கிற வார்த்தை சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு. ஆண்டவர் கடைசி வரைக்கும் இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் சுமந்து கொண்டார், நம்முடைய காரியங்களை சுமந்தார். ஆண்டவர் நம்மை சுமந்தார். பாருங்க, வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாருங்க
கொலோசேயர் 2:13 இதே வார்த்தையை வந்து மறுபடியுமாக சொல்லுகிறது. எபேசியர் 2:5 எபேசியர் 2:1 என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தை கொலோசேயர் 2:13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தாப்ப பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்தார். தேவன் நம்மை பாவத்தையும் அக்கிரமத்தையும் இந்த ரெண்டு ஒன்றோடொன்று தொடர்புடையது அப்படின்னா என்ன, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன அப்படின்னா அதை தனியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது வரும். இப்போ நான் வந்து சிம்பிளாக அந்த காரியத்தை நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா பாவம் அக்கிரமம், நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் அதனுடைய கிரியைகளாகிய அக்கிரமங்களால் நிறைந்திருக்கிறது. நம்ம செய்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தை நம்ம நம்பும்போது, இயேசுவின் இரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோம், கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் இந்த அக்கிரமத்தின் கிரியைகள், அக்கிரமத்தின் காரியங்கள் பாருங்கள், உபவாசத்தை பற்றி சொல்லும்போது வந்து சொல்லப்படும் என்னென்னா அக்கிரமத்தின் பிணையல்களை, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் தான் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கிரமம் நியாயந்தீர்ப்புக்காக அப்படியே நின்றுட்டுருக்கும். அதனால தான் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். சில நியாயந்தீர்ப்புகள் அந்த அக்கிரமத்தினால நிறைவேறுகிறது. சில நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கிரமங்கள் என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுகிறது, இந்த அக்கிரமத்திற்கான காரியங்கள் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் வந்து தண்டியாமல் விட முடியாது, ஏன்னா நான் நீதியின்படி இறங்குகிறவர், நியாயத்தின்படி இறங்குகிறவர், மட்டாய் நான் உன்னை தண்டிப்பேன், தண்டித்து தான் ஆகணும். யாருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது? பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. பத்சேபாளை, உரியாவின் மனைவியாக இருந்த பத்சேபாள் இடத்திலே தாவீது தவறு செய்யும்போது என்ன நடக்கிறது? பிள்ளையை ஆண்டவர் அடிக்கிறார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது என்று வசனம் சொல்கிறது. அக்கிரமத்திற்கான தண்டனை தாவீது எழுதுகிறார். ஆமாம், நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். அந்த காரியங்கள் ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். சில நேரத்தில் சில தண்டனைகள், சில காரியங்கள், அது வந்து அக்கிரமத்தின் காரியங்கள் அப்படியே நிறைவேற்றப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே. பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், அக்கிரமம் சில காரியங்களால் நிவர்த்தி செய்யப்படும். அதுதான் அந்த ஆட்டுக்கடை. அக்கிரமத்தை சுமந்து கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கிற தேவனாக இருந்தார். அவர் அக்கிரமத்தை அவர் சுமக்கிறவர். சங்கீதம் 103:3 இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமத்தினால் சில நேரங்களிலே நோய்கள் உண்டாகும், சில காரியங்கள், நியாயந்தீர்ப்புகள், அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். அக்கிரமங்கள், பாவங்களை மாத்திரமல்ல, அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார். மிகுந்த இரக்கங்களினாலே அந்த ஆட்டுக்கடை அக்கிரமங்களை சுமக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போகிறார். சிலுவை சுமந்து தன்னுடைய எல்லா சரீரத்தில் இருக்கிற பலனை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து அந்த சிலுவைக்கு போகிற வரைக்கும் மிகப்பெரியதான காரியங்கள். ஏன்னா சத்ருவினுடைய போராட்டம் பயங்கரமாக இருந்தது. அவருடைய அந்த பாடுகளை வந்து விவரித்து சொல்வது என்பது அது முடியாத காரியம். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு குட் ஃப்ரைடே அப்போ நம்ம நிறைய பேசியிருப்போம், சபைகளிலே காரியங்களை தியானித்திருப்போம். ஆனாலும் அந்த சிலுவை பாடுகளில் அவர் எப்பேற்பட்ட துன்பத்தின் வழியாக, பாதையின் வழியாக போனார் அப்படின்னு சொல்லி அது விளக்கிறது என்பது அது வந்து இயலாத காரியம். அவரை அடித்த அந்த 39 கொக்கிகள் மாட்டப்பட்டதான அந்த ஒரு பெரிய ஒரு வார்னால் அவரை வந்து அடிக்கிறாங்க. அந்த ரோமருடைய தண்டனைகள் வந்து மிக கடூரமாக இருக்குமாமா, பயங்கரமாக இருக்குமாமா. அப்படியே சதையெல்லாம் அப்படியே பிச்சுட்டு வர மாதிரி. அதான் வசனத்தில் தீர்க்கதரிசி எழுதுவார், உழுகிறவர்களுடைய அந்த படைசால்களைப் போல என்னுடைய முதுகு ஆனதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய முதுகு அந்த கேடு, அப்படியே அந்த கேடு அடைந்தது. அவருடைய நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபமே அவருக்கு இல்லை. அப்படின்னா எவ்வளோ ஒரு மகா கொடூரமான வேதனை. சத்ருவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிலுவைக்குள்ளே அவர் போய் மறிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அவருடைய பண்ணிடணும். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, அதை மறுபடியும் அடைந்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்தை என் பிதாவினாலே நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்ருவினுடைய அந்த நோக்கம் என்ன? மரணத்திற்கு அதிகாரியான பிசாசு. மரணத்துக்கு அவன் தான் அதிகாரியாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த திறவுகோலை சிலுவையின் மரணத்தினாலே ஜெயித்து அந்த திறவுகோலை அப்படியே பிடுங்கிட்டார். ஆமாம், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய அந்த காரியங்களை அவர் வாங்கிட்டார். வாங்கி தான் என்ன பண்ணுறாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அந்த காரியத்தை அப்படியே அவர் சிலுவையில் ஜெயம் எடுத்தோன்னு 3 நாள் ஏதோ ஒரு படுத்து தூங்கிட்டு இருந்தார், ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருந்தார். இல்லை பிரியமானவர்களே, அவர் உடனே என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய அந்த
மரித்து போன அந்த நிலைமையிலே அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆவி அவர் எங்கே போகுது, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த காவலில் உள்ள அந்த ஆவிகளுக்கு போய் சொல்கிறாரு, அந்த காலம் நிறைவேறியாச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஆவிகள், அந்த டாப்பிக்கு நேரம் நம்ம இப்போ போக வேண்டாம், அந்த ஆவிகள் கீழ்ப்படியாத ஆவிகள், அவ்வளவுதான். அதுக்கு எதற்காக மெசேஜ் கொடுத்தாரா அப்படின்னா அப்படியல்ல, இந்த காரியங்கள் வெளிப்பட்டது என்கிறதான ஒரு அறிவிப்பு அங்கே நடந்தது. மற்றபடி அதனுடைய நியாயந்தீர்ப்பு அவ்வளவுதான். அவங்க கீழ்ப்படியாமல் போன காவலில் உள்ள ஆவிகள், அவ்வளோதான். அவங்க நரகாக்கினைக்கு அவங்க தீர்மானிக்கப்பட்டவங்க. அப்போ இந்த காரியம் என்னன்னா, அந்த ஜெயத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். தமது மரணத்தினாலே. மிக அருமையான ஒரு சத்தியம் இந்த போக்காடு அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட். அக்கிரமத்தை சுமந்து கொண்டு வனாந்தரத்திற்கு போன இந்த போக்காடு, இதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் நமக்காக போக்காடாக அவர் விடப்பட்டார். இதுன்னு தான் எபிரேயர் மிக அழகாக இந்த காரியங்களை குறித்து அதிகமான காரியங்களை பேசியிருப்பாங்க. எபிரேயர் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். லேவியர் ஆகமத்தையும் எபிரேயர் நிருபத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் படிக்கணும். சில ரகசியங்கள், சில சத்தியங்கள் நமக்கு அதிலே வெளிப்படுத்தப்படும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 13:10. நீங்கள் எடுத்தவர்கள் யாராவது நீங்கள் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம், அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்தபடியே இயேசுவும், அந்தபடியே எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களுடைய உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே நகர வாசலுக்கு புறம்பே ஆண்டவர் பாடுபட்டார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே பிள்ளைகள், ஒரு வசனம் சொல்லும், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அப்படியே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் மாறினார். ஹல்லேலூயா. அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அந்த சிலுவை எடுத்துட்டு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காகவும் நீங்கள் அழுங்க, எனக்காக நீங்கள் அழுக வேண்டாம். இந்த காரியங்கள் பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டது. அங்கே ஆதியாகமம் 3:15 அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த காரியத்தை நான் செய்து தான் முடிக்கணும். அதே தான் ஆண்டவர் சொல்லுவார். 6வது வார்த்தையாக அதை நீங்கள் அநேகர் பேசியிருப்பீங்க. எல்லாம் முடிந்தது, நான் செய்து முடிக்கணும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, எதற்காக நான் இந்த காரியத்தை பண்ணேனோ அதை முடிக்கணும், அதை முடிச்சு தான் ஆகணும். முடிச்சாதான் ஜெயம், முடிச்சாதான் இயேசுவின் ரத்தத்தினால் நம்மளுக்கு விடுதலை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும், எவ்வளோ நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த காலத்தில் ஒரு தொட்டா தீட்டு, ஒன்று நடந்தா தீட்டு, ஒரு காரியத்தை பாருங்கள், ஒரு ஊற்று, ஒரு ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஒரு பள்ளி விழுந்தா ஒரு காரியம் தீட்டு, நிறைய காரியங்கள் இந்த உலகத்திலே தீட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், நிறைய காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு அப்படியான காரியங்கள் இல்லை. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டதுனால நமக்கு மிக மிக ரொம்ப எளிதாக மாறிவிட்டது. அவருடைய இரத்தம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்றைய நாட்களை நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நினச்சி பாருங்கள். அதனால தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லும்போது அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகள் விளக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய காரியங்கள் முடிந்த பின்னே 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து அவர்கள் தங்களுடைய சக்திக்கு தக்கதாக ஒரு புறா குஞ்சுகளையாவது செலுத்தி அந்த பாவத்தை அவங்க நிவர்த்தி செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்கள், பிரமாணங்கள் உண்டு. அதனால தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பயப்பட்டா. யார் என்னை தொட்டது அப்படின்னு சொன்னோன்னா அவன் நடுங்கி விழுகிற ஆண்டருடைய பாதத்தில். அப்படிப்பட்ட காரியங்கள், அநேக பிரமாணங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு யூதர்கள் அந்த பிரமாணங்களை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க, தேரா என்கிற சட்டத்தை பிடித்து கொண்டு. ஆனால் இயேசுவின் இரத்தம் நகர வாசலுக்கு புறம்பே நமக்காக அவர் பாடுபட்டார். வனாந்தரத்திலே போக்காடாக விடப்பட்டார். அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அவர் சென்றார். சிலுவையை சுமந்து கொண்டு அவர் சென்றார். எபிரேயர் 9:12 சொல்கிறது, காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணது. நித்திய மீட்பு, அது நித்திய மீட்பு. ஆண்டவர் கொண்டு நமக்காக சம்பாதித்து கொடுத்தது நித்திய மீட்பு. அந்த மீட்பை நம்ம அசட்டை பண்ணுறோமா? அந்த மீட்பை, மகா பெரிய அந்த நித்திய மீட்பை நம்ம அசட்டை பண்ணுறோமா? பாருங்கள்,
எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்தார். அந்த போக்காடு வருஷந்தோறும் ஒரு போக்காடு அது அக்கிரமத்தை சுமந்து கொண்டு போகும். ஒரு ஆடு அது பலிபீடத்தில் கொல்லப்படும். ஆனால் ஆண்டவர் இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் கூறுகிறார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தும். ஆனால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் 9:14 சொல்கிறது. யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப பவுல் அங்க நின்று சொல்றாரு, எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் சொல்றாரு, என்ன நீங்க இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்களே, காளை வெள்ளாட்டுக்கடாவுடைய இரத்தமே சரீர சுத்தி உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவி அவருடைய ஆவி, அந்த ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற ஒரு பலி, அது ஒரு பழுதற்ற பலி, ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற பலியிலே எந்த பழுதும் இருக்கக்கூடாது என்பது பிரமாணம். எந்த குற்றமும் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய அந்த இரத்தம் நம்மை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆனால் இன்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அநேகர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காரியங்கள் அல்லாதபடிக்கு அந்த அக்கிரமங்களை மறுபடியும் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டார். அதை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக எரிந்து விட்டார். காரணம், அவர் சுமந்தார். அந்த போக்காடு எப்படி சுமந்து கொண்டு போச்சோ வனாந்தரத்தில், அதே போல இவர் சுமந்தார். வனாந்தரத்தில் இந்த போக்காடு போனது போல் இவர் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் சாட்டி கொண்டார். 2 கைகளையும் ஆரோன் தலைமேல் வைத்தது போல அந்த எல்லா அக்கிரமங்களும் அவர் மேல் சுமந்தது. தன்னுடைய ஜனத்தின் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். ஏசாயா 53 மிக அழகாக தெளிவாக சொல்லும். அவர் அக்கிரமங்களை சுமந்தார், மீறுதல்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம். அவனவன் தன்னுடைய வழியிலே நம்ம போனோம், ஆடுகளைப் போல வழி தப்பி நம்ம போனோம். ஆனால் இவரோ நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். போக்காடாக அடிக்கப்படுகிற ஆடாக, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் மாறினார். அந்த 2 ஆட்டுக்கடாக்கள் செய்த காரியத்தை ஒரே ஆடாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டின் அந்த நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்று நமக்காக வெளிப்பட்டது. நித்திய மீட்பு நமக்காக உண்டானது. அந்த மீட்பை நம்ம ஆசை பண்ணுகிறோமா? அந்த மீட்பு நமக்குள்ளே இருக்கிறதா? பாருங்க, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவரோட உயிர்ப்பித்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். கொலோசேயர்ல சொல்லப்பட்டுகிறதான வார்த்தை. அதனால தான் யோவான் சொல்லுவார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் நிறைய இடங்களில் பாருங்க, தன்னை ஆடாக தன்னை உருவகப்படுத்தி கொள்வார். ஆடுகளின் பிரதான மேய்ப்பர் அப்படின்னு சொல்லுவார், மேய்ப்பன் என்று சொல்லுவார். ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மையெல்லாம் ஆடுகளைப் போல அந்த ஒரு கேரக்டருக்குள்ளேயே தான். சில ஓமைகள் ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க, நான் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது மாதிரி. ஓநாய்கள் எதை குறிக்கிறது? ஆட்டுக்குள்ளே ஒரு ஓநாய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஓநாய் எப்படி வருமா? ஆட்டு தோலை போட்டு கொண்டு வருமா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஓநாய்கள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, கள்ள உபதேசங்கள், ஆடுகளை பட்சிக்க வருகிறதான காரியங்கள். இன்றைக்கு அப்படிதான் சபைக்குள்ளே ஓநாய்கள், சில காரியங்களுக்குள்ளே ஓநாய்கள். ஆனால் போத்தி கொண்டிருக்கிற தோல் ஆட்டுத்தோல். பாருங்க, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, போக்காடாக, நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் சுமந்தவராக அப்படியே நமக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பலிபீடத்திலே ஓநாய்கள் பேசி கொண்டிருக்கிறது. அந்த ஓநாய்கள் பேசுகிற சத்தத்தை அநேகர் கேட்குறாங்க. சமீபத்தில் பாருங்கள், நான் இந்த காரியத்தை சொன்னனா என்ன அப்படின்னு தெரியல, ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. டக்குன்னு அதை அப்படியே நான் அதை ஸ்கிப் பண்ணி இந்த பக்கம் தள்ளிட்டேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதை பார்த்து. இன்றைக்கும் அந்த ஒரு கூட்டத்தை, அந்த பாஸ்டரை, இள வயதில் அந்த பாஸ்டர் அப்படியே பின்பற்றி போகிறாங்க. பலிபீடத்தில் நின்று டான்ஸு, நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடுறாரு என்னன்னு சொல்லி, தளபதியேன்னு. அப்போ உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதை சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஓநாய்கள், கள்ள ஓநாய்கள் சபையை கெடுத்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் அப்படிங்கிற வசனத்தில் சொன்ன மாதிரி பரிசுத்த ஸ்தலம்
தீட்டுப்பட்டிருக்கு. ஆனால் ஆசாரியர்கள் அன்றைய நாட்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆரோன் லேவியர்களை பார்த்து, ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற அந்த ஆசாரியர்களை பார்த்து சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, இவங்க பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை சுமக்கிறவர்கள் ஆசாரியர்கள். அவங்க எந்த நேரமும் பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க பரிசுத்தம் இல்லாமல் கிருபாசன தண்டைக்கு போயிட்டா அடிதான், சாகதான் வேணும். அதனால தான் பாருங்கள், அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா மணிகள் இருக்கும். அது நீளமான ஒரு கயிறை கட்டிடுவாங்களாம். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் போயிட்டு வருவார், பிரதான ஆசாரியன். இவங்கெல்லாம் வெளியில் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அவங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகலை அப்படின்னு சொன்னால் யாரும் உள்ளே போய் அந்த பிரதான ஆசாரியரை தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போன ஆசாரியனுக்கே அந்த கதினா உள்ளுக்குள்ளே, ஏன்னா பாவ நிவர்த்தி ஆசாரியன் தான் பண்ணணும். இவங்க உள்ளே போனால் உள்ளே போகிற எல்லாரையும் ஆண்டவர் அடித்து அவங்க கீழே விழுக வேண்டியது தான். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், இந்த மலையை யாரும் தொடக்கூடாது மோசே, நீ மட்டும் மேலே ஏறி வா, மிருகங்கள் கூட வரக்கூடாது, சொல்லிடு, எச்சரிப்பாக சொல்லிடு, செத்து போயிடுவாங்க, கொல்லப்பட கடவன், அதை தொட்ட அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள வல்லமையுள்ள தேவனைக்கு பலிபீடம் என்ன நடந்திருக்கு? ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு கிருபையை கொடுத்தது. கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் என்கிறதான துணிகரமாக. ஆனாலும் ஆண்டவர் நியாயந்தீர்ப்பார். பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களை நியாயந்தீர்க்காமல் ஆண்டவர் விடமாட்டார். ஆமாம், ஏன்னா அப்போ நியாயந்தீர்ப்பு வேறு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வெளியரங்கமாக தெரியும். உலகத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு மனிதனாக பிறந்து வந்தபோது தேவாலயத்தில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு இடம்தான் அவருடைய கோபம் அப்படியே பயங்கரமாக வெளிப்பட்டிருக்கும். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு, புறாவிற்கிற அந்த புறாவையெல்லாம் தள்ளி போட்டு, ஏன்னா அந்த நாட்களிலே பலி செலுத்துவதற்கு அவங்க வீட்டிலேயே வளர்த்தி அதை கொண்டு வந்து கொடுத்து, ஐயோ நான் வளர்த்துனதையே கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த பாவம் நிற்குமான்னு பார்த்தா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுவுமே செய்யாமல் ஜாலியாக பாவம் செஞ்சு வந்துட்டு இங்கே விற்கிறாங்கல்ல கடையில், அது ஏதோ யாரோ விற்கிறாங்க, அதை காசு கொடுத்து வாங்கி அப்படி காரியங்கள் வருகிறது. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த காரியங்களை கள்ளர் குகையாக்குனீங்களான்னு சொல்லி கோபம் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். பிரியமானவர்களை, ஸ்தலத்தை அக்கிரமத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஸ்தலம் அக்கிரமங்களினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. போக்காடாக விடப்பட்ட, அக்கிரமத்தை சுமந்து கொண்டு விடப்பட்ட அந்த கர்த்தருடைய அந்த தியாகத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அந்த நித்திய மீட்பை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு எதற்காக நாம் இந்த கூடுகைகள், எதற்காக ஜெபம், எதற்காக நம்ம நடிகர்களை ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவருடைய வசனத்திற்கு வாஞ்சையாக நீங்கள் ஓடி வரீங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, எல்லாம் எதை நோக்கி போகிறது? என்ன? நித்திய மீட்பு நமக்கு இருக்குது. அதற்காக மட்டும்தான் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த ஒரு ஆளை நம்ம கவனிக்கல. ஒரு ஆள் வசமாய் அந்த போக்காடை கொடுத்துருக்காங்க. அந்த ஆள் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தான். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய மீறுதல்கள் தான். அந்த ஆள் வனாந்தரத்திற்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஆட்டை வனாந்தரத்திற்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஆள் வசமாய். அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த ஆடு மறுபடியும் திரும்ப வந்துடும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களை அவர் சுமந்தார், உண்மை. அவர் போக்காடாக விடப்பட்டார், உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கொண்டு மறுபடியுமாக அந்த பாவத்துக்கு மறித்த நான் இனி அதிலே எப்படி பிழைப்பேன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பவுல் எழுதி வைத்த அந்த வார்த்தையை, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஆள் தன்னுடைய கயிறை விட்டான் என்றால் மறுபடியுமாக அந்த அக்கிரமம் வரும். பரிசுத்த ஆவிக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டு, ஆபிரகாம் தன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் பார்த்து பரிசுத்த ஆவிக்குள் திடப்படுத்தி கொண்டு, வேத வசனங்களை படித்துக்கொண்டு, ஆண்டவரே நான் மறுபடியும் அந்த அக்கிரமத்துக்குள்ளே போக மாட்டேன், மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டேன், அந்த பாவம் எனக்கு வேண்டாம், அந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம், போக்காடாக எனக்காக நீர் விடப்பட்டீர். அந்த சிந்தையை நமக்குள்ளே, அந்த கயிறு அவன் கையில் இருக்கும். போக்காடாக விடப்பட்ட அந்த ஆள்வசமாய் ஒரு ஆள்வசமாய் கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த ஒவ்வொரு ஆட்களும் நாம தான். நம்முடைய அந்த காரியத்துக்கு நம்ம தான். ஆமாம், நம்ம தான். எவனும் இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இருதயத்தின் மகிழ்ச்சி, இருதயத்தின் கசப்பு அது இருதயத்திற்கு தான் தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அந்நியனுக்கு அது காரியம் இல்லை. நம்முடைய அந்த ரட்சிப்பு நம்மை சார்ந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன்.
ஐயோ என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால தான் என்னுடைய ரட்சிப்பே இதாகுது, அவங்களால எனக்கு பிரச்சனை, இவங்களால எனக்கு பிரச்சனை, இவங்களால தான் என்னால் ஜெபம் பண்ண முடியல, இவங்களால தான். இந்த சாக்குகள் எடுபடுமா தேவ சமூகத்திலே? கண்டிப்பாக எடுபடாது. அந்த ஆள் வசமாய் கையில் கயிறு நம்ம கையில் இருக்கணும். ஆமாம், நம்மளுடைய ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழாக சிறைப்படுத்தி நம்முடைய காரியத்துக்கு நம்ம தான் அதிகாரி. நம்ம போய் சொல்ல முடியாது, போய் ஆண்டவர்கிட்ட நியாயந்தீர்ப்புனால இல்லைங்க என்னோட கணவனால தான், என்னுடைய மனைவியால் தான், இல்லை என்னுடைய குடும்பத்தார் தான், இல்லை என்னோட மாமியார் அப்படி சொன்னதுனால தான், இல்லை சொல்ல முடியாது. கேட்பாரா? இல்லை, கேட்கவே மாட்டார். நான் உனக்காக அக்கிரமத்தை சுமந்தனே, நீ அவங்கள பார்த்த, நீ என்ன பார்க்க வேண்டியதானே? அதனால தான் கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்குற இடம் எது? பிரச்சனைகளையா, ஆண்டவரையா? இதுதான் பிரியமானவர்களே, நோக்கி பார்க்கிற இடம் எது? அவரையே நோக்கி பார்த்தோமானால், அவருடைய முகத்தையே நாம் பார்த்தோமானால், போக்காடாக நான் விடப்பட்டேனே, உனக்காக நான் அடிக்கப்பட்டேனே, உன்னுடைய அக்கிரமங்களை நான் சுமந்தேனே, வனாந்தரத்திலே தனியாக விடப்பட்ட அந்த ஆட்டை போல ஒருவரும் அவரோடு இருந்ததில்லை. ஆனாலும் அவர் மரிக்கும் போது பரிசுத்தவான்களோடு இருந்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவருடைய சடலத்தை கேட்டு வாங்கி புதிதான ஒரு கல்லறையிலே வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலே அக்கிரமங்களினால் விடப்பட்ட அந்த போக்காடு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த ஆள் வசமாய் கயிறவன் கைகளிலே இருந்தது. திரும்பி அந்த அக்கிரமம் வந்துருச்சுன்னா முடிஞ்சது கதை. அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அத்தனை அக்கிரமம் அந்த ஆட்டு மேலே இருக்குது. அது திரும்ப வந்துருச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப நம்முடைய பாவத்துக்கு உயிர் கொடுக்க கூடாது. நம்முடைய பாவங்கள் மறுபடியும் எழும்பி வர நாம் விடக்கூடாது. நம்மை பரிசுத்த ஆவிக்குள் திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பாவ அறிக்கையை செய்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை செய்யணும். எந்த நாள் வேணாம். ஏன்னா மோசேக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் அவனுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கடைசி வரைக்கும் அவனை குறித்து பிசாசு போராடிட்டு தான் இருந்தான். யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசின போது ஒரே ஒரு காரியம், கானானுக்குள்ளே போக முடியல. அவன் சரீரத்தையே கேட்டு வாங்குற அளவுக்கு அவனுக்கு துணிகரம் வருது. ஆனாலும் மோசையினுடைய சரீரத்தை தேவனே அடக்கம் பண்ணினார். யாருக்குமே தெரியாது. யார் எந்த இடத்துல மோசையை அடக்கம் பண்ணினது தெரியவே தெரியாது. தேவனே அடக்கம் பண்ணினார். கர்த்தர் நல்லவர். அப்போ அப்பேற்பட்ட மோசேவுக்கே அந்த காரியங்கள் வருமானால் நமக்கு எம்மாத்திரம் கடைசி வரைக்கும் நம்முடைய கிரீடத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும். போக்காடாக அவர் விடப்பட்டார் என்கிற சிந்தை இருக்க வேண்டும். கயிறு நம் கையிலே இருக்கிறது. அந்த ஆள்வசமாய் மறுபடியும் அக்கிரமத்துக்கு உயிர் கொடுத்துடாதீங்க. மரித்தது உண்மைதான், ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தது உண்மைதான். ஆனால் அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதனால தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட்டுறாத. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றிக்கொள். உனக்குள்ள காரியத்தை உறுதியாய் பற்றிக்கொள். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக போக்காடாக விடப்பட்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்தவரே, வனாந்தரத்திலே ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நிந்தைகளை அனுபவித்துக் கொண்டு சென்றவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தின் அனுபவங்கள் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே சில பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது பின்னாடி திரும்பி பார்த்துடக்கூடாது. எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு நீர் ஆண்டவரை சிலுவை சுமந்து கொண்டு நகர வாசலுக்கு புறம்பே நீர் பாடுபட்ட அந்த காரியத்தை ஆண்டவரை எங்களுடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அக்கிரமத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துடக்கூடாது. பாவங்களினால் மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி நாம் பிழைப்போம்? ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பாவம் மனுஷன் அதை அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமையுள்ள ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த இரவு வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை தருவாராக. அப்படிப்பட்ட சிந்தை நம் இருதயத்தை நிரப்புவதாக. அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய எல்லா எண்ணத்தையும் நிரப்புவதாக. உண்மையுள்ளவை விளைவுகளோ, ஒழுக்கமுள்ளவை விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ளவை விளைவுகளோ, அன்புள்ளவை விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே அக்கிரமங்களை சுமந்தீர், பாடுகளை சுமந்தீர், உலகத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாக ஹல்லேலூயா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் திரும்பி பார்த்துடக்கூடாது. திரும்பிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் திரும்பிடக்கூடாது ஆண்டவரே. மேய்ப்பனே உம் மந்தை ஆடு நானே,
மேய்த்திடும் மேய்ப்பனும் சத்தம் கேட்பேன்.